ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் என்னாகமும் 26வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இங்கே மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கிறதை பார்க்கிறோம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றிய குறிப்புகள் வேதாகமத்தில் அநேக இடங்களிலே காணப்படுகின்றன. முக்கியமாக 7 கணக்கெடுப்புகளை நாம் காண முடியும். என்னாகம புத்தகத்தில் மாத்திரம் இருமுறை கணக்கெடுத்ததாக குறிப்புகள் காணப்படுகின்றன. இந்த வேதாகமத்தில் காணப்படக்கூடிய முக்கியமான கணக்கெடுப்புகள் எப்போல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், மோசேயும் ஆரோனும் வனாந்தரத்தில் முதல்ல ஒரு கணக்கெடுப்பு நடத்துகிறார்கள். யாத்ராகமம் 30வது அதிகாரம் 11லிருந்து 16 வரையிலும் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து இந்த என்னாகம புத்தகத்தில் மோசே சீனாய் வனாந்தரத்தில் ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறார். அது என்னாகமம் 1வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து இப்போது மோசே மோவாப் சமவெளியில் இப்போ கணக்கெடுப்பு நடத்துகிறதை பார்க்கிறோம். அதை இந்த 26வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அதற்கு பின்பாக பின்னாட்களிலே தாவீது ஒரு கணக்கெடுப்பு நடத்தினதை 2 சாமுவேல் 24வது அதிகாரத்திலையும் 1 நாளாகமும் 21வது அதிகாரத்திலே நம்ம பார்க்க முடியும். அதனைத் தொடர்ந்து சாலமோன் கணக்கெடுத்த காரியங்களானது 2 நாளாகமும் 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். அதே காரியம் 1 ராஜாக்கள் 5வது அதிகாரத்திலும் நாம் காண முடியும். அதற்கு பின்பாக எஸ்ராவும் நெகேமியாவும் ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறார்கள். அது எஸ்ரா 2வது அதிகாரத்திலே நம்ம பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டில் அகஸ்துராயன் என்கிற ராஜா கணக்கெடுத்தது லூக்கா 2வது அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த கணக்கெடுப்பு சென்சஸ் கணக்கெடுப்புகள் வேதாகமத்தில் 7 இடங்களில் முக்கிய பங்கை வகிக்கக்கூடியதாக இருக்கின்றன. இந்த என்னாகம புத்தகத்தில் இந்த அதிகாரத்தில் 2வது முறையாக கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. இங்கே கோத்திரங்களினுடைய பெயர்களும் அங்கே உள்ள எண்ணிக்கையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதாவது ரூபன் கோத்திரத்தில் முதல்ல எடுக்கும் பொழுது 46,500 பேர் அங்கே எடுக்கப்பட்டிருந்தது. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. 43,730 பேர் என்று கணக்கிடப்படுகிறது. 2வது சிமியோன் கோத்திரத்தில் 59,300. இப்போ திரும்ப கணக்கெடுக்கும் பொழுது 22,200 தான் இருக்குது. காரணம், இதுக்கு முந்தின அதிகாரத்தில் அந்த மீதியானிய ஸ்திரீயோட குத்துண்டு செத்த இஸ்ரவேலின் மனிதனுடைய பெயர் சிம்ரி. அவன் சல்லுவின் குமாரனும் சிமியோர்களின் தகப்பன் வம்சத்தில் ஒரு பிரபு. அதாவது சிமியோன் கோத்திரத்தில் தான் 24,000 பேர் மரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குதே. அந்த கோத்திரத்தில் தான் இந்த பாவத்தை அதிகமாக செய்து வாதையினால் செத்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. மிகவும் அதிகமாக குறைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து காத் கோத்திரத்தில் 45,650 பேர், இங்கே 40,500. யூதா கோத்திரத்தில் 74,600. ஆனால் இங்கே பெருகி இருக்கிறது 76,500. இசக்கார் கோத்திரத்தில் பழையது 54,400, புதுசு 64,300. செபுலோன் கோத்திரத்தில் 57,400, இங்கே 60,500 என்று பார்க்கிறோம். அதே போல் எப்ராஹிம் கோத்திரத்தில் 40,500, இங்கே 32,500. மனாசே கோத்திரத்தில் 32,200, ஆனால் புதுசாக 52,700 அத்தனையாக பெருகி இருக்கிறதை பார்க்கிறோம். பென்யமின் கோத்திரத்திலையும் 35,400, இங்கே 45,600 என்று பெருகி இருக்கிறது. தான் கோத்திரத்தில் 62,700, இப்போ 64,400. ஆசேர் கோத்திரத்தில் 41,500, இங்கே 53,400 என்று பெருகி இருக்கிறது. நப்தலி கோத்திரத்திலையும் 53,400. அதே போல் இங்கே புதியது 45,400. அதாவது வனாந்தரத்தில் 1000 ஜனங்கள் அங்கே செத்த போதிலும் கொஞ்சம் பெருக்கம் ஏற்பட்டபடினால பெரிய சரிவு ஏற்படலை. 6,03,550 பேர் என்பது அந்த என்னாகம புத்தகத்தில் 1வது அதிகாரத்தின் கணக்கெடுப்பின்படி அது எடுக்கப்பட்டிருக்கு. இதில் லேவி கோத்திரத்தையும் பெண்களையும் இங்கே கணக்கில் எடுக்கலை. ஆனால் இங்கே புதிய கணக்கெடுப்பில் 6,01,730 பேர், கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான
அங்கே சரிவுகள் மாத்திரம் ஏற்பட்டிருக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் பெரிய ஒரு பெருக்கம் உண்டாகவில்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. லேவி கோத்திரமும் அங்கே பெண்களும் இந்த கணக்கெடுப்பில் அவர்கள் இடம்பெறவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனைத் தொடர்ந்து 58வது வசனத்திலிருந்து 62வது வசனம் வரையிலும் பார்க்கிற பொழுது இங்கே லேவியர்களும் ஆசாரியரும் எப்படி இவர்கள் அந்த வகுப்பு உண்டானது என்பதை பார்க்கிற போது லேவி கோத்திரத்தின் பிரிவுகளும் ஆசாரியர்களின் தேர்ந்தெடுப்புகளும் பின்வருமாறு இருக்கிறதையும் நாம் இங்கே பார்க்க முடிகிறது. லேவி அவன் அந்த லேவி கோத்திரத்தினுடைய தகப்பனாக இருக்கிறான். அவனுக்கு அந்த பிரிவிலிருந்து தான் கெர்சோன், கோகாத், மொராரி என்று 3 பிரிவுகள், அங்கே 3 தலைவர்கள். அதனைத் தொடர்ந்து அந்த கெர்சோன் வம்சத்தில் லிப்னி, சிமேயி என்றும், கோகாத் வம்சத்தில் அம்ராம், இத்தேசார், இத்சேயார், எபிரோன், ஊசியேல் என்றும், அதனைத் தொடர்ந்து மொராரியில் மகேலி, மூசி என்று பார்க்கிறோம். இந்த அம்ரான் கோத்திரத்தில் தான் மோசே, ஆரோன் வருகிறார்கள். இந்த மோசே அந்த கோத்திரத்திலிருந்து ஒருத்தரையும் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கலை. மோசே வம்சத்திலிருந்து ஆரோன் கோத்திரத்திலிருந்து அங்கே அவனுக்கு 4 குமாரர்களுடைய பெயர்கள் எலையாசார், இத்தாமார், நாதாப், அபியூ. நாதாபும் அபியூவும் அந்நிய அக்கினியை தேவ சன்னிதானத்தில் கொண்டு வந்தபடியினால் அவர்கள் மரித்து போனார்கள். ஆனால் இங்கே எலையாசாரினுடைய அந்த ஊழியமானது தொடர்ந்து நடக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஒரு இளைஞனாக இருந்த பினகாஸ் ஆண்டவருடைய அந்த நாமத்திற்கென்று இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியில் ஒரு பெரிய பக்தி வைராக்கியத்தை காட்டினதை முந்தின அதிகாரத்திலே பார்த்தோம். அங்கே விபச்சாரம் பண்ணின 2 பேரையும், ஆணையும் பெண்ணையும், ஈட்டியை எடுத்துக்கொண்டு ஒரே குத்தாக குத்தி அவர்களை கொன்று போட்டபோது அங்கே ஆண்டவர் நித்திய ஆசாரிய ஊழிய உடன்படிக்கையை அங்கே பினகாசோடு கூட ஏற்படுத்தினதை பார்க்கிறோம். இவைகள்தான் இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஜனங்கள் முறுமுறுத்து ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள் என்று சொன்னால் சபையிலும் கூட எண்ணிக்கைகள் குறைகிறதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். ஆகவே ஒவ்வொரு காலத்திலும் நம்ம மேலே வைக்கப்பட்ட அபிஷேகம் நம்மை அது எதற்கு நேராக வழிநடத்துகிறது, எதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு இன்றைக்கு எனக்கு தந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த கல்யாண நாளில் நான் அந்த மணவாளனை சந்திப்பதற்கு மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நாளுக்காக ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக்கப்படுகிறேன் என்பதை புரிந்து கொண்டு உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பி, உலகத்தினுடைய கலாச்சாரங்கள், உலகத்தினுடைய அந்த மாசுகளுக்கு தப்பி வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி ஒரு வாழ்கிற வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவருடைய உண்மையான அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி வேத வசனங்களை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாக நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய பெயர்கள் நம்முடைய கணக்கெடுப்பில் பரலோகத்தில் அது எழுதி வைக்கப்படும். ஆண்டவரால் அந்த கர்த்தருடைய ஞாபக புஸ்தகம் என்று சொல்லப்படுகிற காரியத்தில் நம்ம இந்த பூமியில் ஆண்டவருக்கென்று பணியாற்றுகிற எல்லா காரியங்களும், அதாவது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை உற்று கவனிக்கிறார், அந்த ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது என்று சொல்லப்படுகிறதே. அந்த பாக்கியத்தை நாம் பெற முடியும். இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக நாம் செய்கிறது எதுவோ அதுதான் கடைசி வரையிலும் நம்மை தொடர்ந்து வரும். ஆகவே ஆண்டவருக்கென்று வாழ்ந்து ஆண்டவருக்கென்று நம் கிரியைகளை செய்து நல்ல நடக்கை உடையவர்களாக நல்ல காரியங்களை செய்கிறவர்களாக நாம் வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.